வணக்கம். தமிழ்நாடு அரசியலில் இதுவரை இல்லாத பரபரப்பு. விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை கைப்பற்றி மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ளது. தேர்தல் முடிவுகள் வெளியாகி இன்று 6வது நாள். இன்னும் ஆளுநர் அழைப்பு இல்லை, இன்னும் பதவியேற்பு இல்லை, இன்னும் தமிழகத்திற்கு புதிய முதலமைச்சர் இல்லை. ஏன் இந்த தாமதம்? விஜய் மற்றும் அவரது கட்சி தமிழக வெற்றிக் கழகம் தற்போது செயல்பட்டு வரும் 16வது தமிழ்நாடு சட்டப்பேரவையின் காலம் முடிவடையும் முன் அரசு அமைப்பை இறுதிப்படுத்துவதற்காக 2026 மே 10 ஞாயிற்றுக்கிழமை வரை அவகாசம் பெற்றுள்ளனர். இன்று 2026 மே 9 நிலவரப்படி தேவையான ஆதரவை பெற்று ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை முன்வைக்க அவருக்கு இன்னும் ஒரு நாள் மட்டுமே உள்ளது. 118 என்ற மேஜிக் நம்பர். அரசியல் ஆதரவு, கட்சிகளின் அழுத்தம், ஆளுநரின் முடிவு. தமிழ்நாடு அரசியல் முழுவதும் சஸ்பென்ஸில் உள்ளது. ஆனால் இது முதல் முறையா? இல்லை. தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் பல முதலமைச்சர்கள் கடுமையான அரசியல் போராட்டங்களுக்கு பிறகுதான் பதவியேற்றுள்ளனர். இன்று விஜயனுடைய தற்போதைய நிலையை வைத்து தமிழ்நாடு அரசியலின் மிகப்பெரிய சிஎம் பதவி போராட்டங்களை முழுமையாக பார்க்கப் போகிறோம். தமிழக வெற்றிக் கழகம் முதல் தேர்தலிலேயே 108 இடங்களை வென்று மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆனால் ஆட்சி அமைக்க தேவையானது 118. விஜய் தொடர்ந்து ஆதரவை திரட்ட ஆரம்பித்தார். காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம் என பல கட்சிகளின் ஆதரவை பெற்றதாக தகவல்கள் வெளியாகின. டிவிகே தரப்பு தற்போது 116 எம்எல்ஏ ஆதரவு இருப்பதாக கூறுகிறது. ஆனால் இதற்கிடையில் புதிய பிரச்சனை வெடித்தது. அமமுக தலைவர் டிடிவி தினகரன் தமிழக வெற்றிக் கழகம் சமர்ப்பித்த ஆதரவு கடிதம் போலி என்று குற்றச்சாட்டு வைத்தார். எம்எல்ஏ காமராஜை அழைத்து டிடிவி தினகரன் ராஜ்பவனில் ஆளுநரை சந்தித்தார். மேலும் விஜயின் கட்சி மீது கிரிமினல் வழக்கு தொடரப்படும் என்றும் கூறினார். இதனால் ஆளுநர் உடனடியாக முடிவு எடுக்காமல் காத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க மொத்த சட்டசபை உறுப்பினர்களில் பெரும்பான்மை வேண்டும். அதுதான் 118. இந்த எண்ணிக்கையை நிரூபிக்க முடியாவிட்டால் அரசு அமைக்க முடியாது. இதற்கு இந்திய அரசியலில் ஏராளமான உதாரணங்கள் உள்ளன. அதிலும் தமிழ்நாட்டில் சிஎம் பதவி பெற பல தலைவர்கள் கடுமையாக போராடியிருக்கிறார்கள். முதலாவதாக எம்ஜிஆர் கால அரசியல் போராட்டம். 1972 திமுகவிலிருந்து வெளியேறிய எம்ஜிஆர் அண்ணா திமுகவை தொடங்கினார். சினிமா நடிகர் அரசியலில் வெற்றி பெற முடியாது என அப்போது பலரும் நினைத்தார்கள். ஆனால் மக்கள் எம்ஜிஆரை தமிழக அரசியலின் மிகப்பெரிய சக்தியாக மாற்றினார்கள். 1977 தேர்தலில் எம்ஜிஆர் வெற்றி பெற்று முதலமைச்சரானார். சினிமா பின்னணி, புதிய கட்சி, அரசியல் அனுபவம் இல்லை என்ற விமர்சனங்கள், இவை அனைத்தையும் கடந்துதான் எம்ஜிஆர் உயர்ந்தார். இன்று விஜயை பற்றியும் அதே மாதிரி விவாதங்கள் நடக்கிறது. அடுத்ததாக ஜெயலலிதாவின் மிகப்பெரிய போராட்டம். 1987 எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக 2 அணிகளாக உடைந்தது. ஒரு பக்கம் ஜானகி அணி, மற்றொரு பக்கம் ஜெயலலிதா. அந்த நேரத்தில் ஜெயலலிதாவால் கட்சியை நடத்த முடியாது என்று பலர் விமர்சித்தார்கள். சட்டசபையில் அவமானங்கள், அரசியல் தாக்குதல்கள் என அனைத்தையும் கண்டார். எல்லாவற்றையும் தாண்டி தான் ஜெயலலிதா தமிழகத்தின் சக்தி வாய்ந்த முதலமைச்சராக உயர்ந்தார். அவரது விடாமுயற்சி இன்று பலருக்கும் ஒரு பாடமாக இருக்கிறது. விஜயின் பயணத்திலும் இத்தகைய தடைகள் இருக்கலாம். கருணாநிதியின் அரசியல் வாழ்க்கையிலும் கூட்டணி அரசியல் மிகப்பெரிய பங்கு வகித்தது. பல தேர்தல்களில் திமுக தனியாக இல்லை. காங்கிரஸ், இடதுசாரிகள் என பல கட்சிகளின் ஆதரவு அவருக்கு இருந்தது. இந்த ஆதரவை வைத்துதான் பல முறை ஆட்சி அமைக்கப்பட்டது. அதனால இன்றைக்கு விஜய் மற்ற கட்சிகளின் ஆதரவை தேடுவது இந்திய அரசியலில் புதிதல்ல. இது ஒரு காலங்காலமாக நடக்கும் ஒரு அரசியல் உத்திதான். தமிழ்நாடு அரசியலின் மிகப்பெரிய அரசியல் சாசன நெருக்கடிகளில் ஒன்று 1988 நடந்தது. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு யார் முதலமைச்சர் என்ற கேள்வி எழுந்தது. யாருக்கு பெரும்பான்மை என்ற கேள்வியில் தமிழக அரசியல் முழுவதும் குழப்பமாகியது. அப்போது கூட எம்எல்ஏ ஆதரவு பட்டியல், ஆளுநர் முடிவு, நம்பிக்கை வாக்கெடுப்பு என பெரிய விவாதங்கள் நடந்தன. இன்று விஜயை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள் அந்த 1988 அரசியல் சூழலை பலருக்கு நினைவுபடுத்துகிறது. வரலாறு மீண்டும் ஒரு முறை திரும்புகிறதா என்ற கேள்வி எழுகிறது. மிக அண்மையில் 2017 ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தமிழ்நாடு மீண்டும் அரசியல் நெருக்கடிக்குள் சென்றது. ஓபிஎஸ், இபிஎஸ், சசிகலா என பல முனைகளில் குழப்பம் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் கூட ஆளுநர் உடனடியாக முடிவு எடுக்கவில்லை. பல நாட்கள் அரசியல் நிச்சயமற்ற நிலை இருந்தது. இறுதியில் இபிஎஸ் பெரும்பான்மையை நிரூபித்து முதலமைச்சரானார். இதுவே ஜனநாயகத்தின் பாதை. இப்போது விஜய் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால் நம்பகமான பெரும்பான்மை.
118 ஆதரவு இருப்பதாக கட்சி கூறினாலும் எதிர்க்கட்சிகள் அதை கடுமையாக எதிர்க்கின்றன. சிலர் இது அரசியல் அழுத்தம் என்று கூறுகின்றனர். மற்றவர்கள் விஜயின் எழுச்சியை தடுக்க முயற்சி என்று கூறுகின்றனர். எது எப்படியோ, அடுத்த சில நாட்கள் மிகவும் முக்கியமானவை. இப்போது தமிழ்நாடு முழுவதும் ஒரே கேள்வி: ஆளுநர் விஜயை அரசு அமைக்க அழைப்பாரா? அல்லது முதலில் சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிக்கச் சொல்வாரா? அல்லது புதிய அரசியல் திருப்பமா? 6 நாட்களாக காத்திருக்கும் விஜய் புதிய வரலாறு படைப்பாரா? ஒரு விஷயம் மட்டும் உறுதி: இந்த தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாடு அரசியல் பழைய மாதிரி இருக்காது. இந்த அரசியல் போராட்டத்தை பற்றிய உங்கள் கருத்தை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். எங்களின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.